நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆயில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியிலே தேவனுடைய ஆவியானவர் ஓதேதின் குமாரன் ஆகிய அசரியா மேல் இறங்கினால் அவன் ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதிர்பட்டு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொன்னபோது சகல ஜனங்களும் கர்த்தரை நோக்கி தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய கஷ்டங்களிலே, எங்கள் கண்ணீர்களிலே, பிரச்சனைகளிலே, நெருக்கங்களிலே, பாடுகளிலே நாம் கர்த்தரை விட்டுவிட்டால் அவரும் நம்மளை விட்டு விடுவார். நாம் அந்த மற்ற மனிதர்களைப் போல பல்வேறு காரியங்கள், மனிதர்கள் பின்னாலேயோ, நம்ம செல்வத்தின் பின்னாலேயோ, நமக்கு இருக்கிற பலத்தின் பின்னாலே போனால் கர்த்தர் நம்மளை விட்டு விடுவார். நாம் கர்த்தரை பிடித்து கொண்டால் அவர் நம்மோடு இருந்து நமக்கு வெளிப்படுவார். நம் எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலே வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? அவருடைய ஒரு விரல் போதும், விரல் நுனியினாலே சகலத்தையும் படைத்தவர், ஆகாயத்தை விரித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஒரு விரலின் நுனி போதும், அவர் பார்வை ஒன்றே போதும். என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னாலே அவரை நோக்கி கூப்பிடலாமா? நம்முடைய எல்லா காரியங்களும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுப்பார், உங்களையே ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எல்லா நேரத்திலிருந்து விடுவிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கோடி நன்றி நன்றியப்பா. நாளை காலை முதல் இம்மட்டும் உங்களுடைய தயவுள்ள கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தெரியுமாப்பா. தங்கள் நெருக்கத்தில் இருக்கிற பாடுகளில், தங்கள் கஷ்டங்களிலே, தங்கள் பலவீனத்தில், இல்லாமை நோய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. இன்றைக்கு நீர் அற்புதத்தை நடப்பிப்பீராக கதவை உடைய வல்லமுள்ள கருத்தை விளங்க பண்ணுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல தெரிகிறோமப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.